வணக்கம் அன்பு உறவுகளே. பாம்ஹம் டிவி மற்றும் லண்டன் தமிழ் வானொலியினூடாக நீங்கள் பார்த்தும் கேட்டுக்கொண்டும் இருக்கின்றீர்கள். இன்றைய 709வது மகரந்த சிதறல் மிக அழகாக மலர இருக்கின்றது. சென்னையில் பிறந்து வளர்ந்த இவர் தனது 10 வயதிலிருந்தே குருகுல முறைப்படி பரதநாட்டியத்தை கற்கத் தொடங்கியவர். மிக பெரும் ஜாம்பவான்களிடம் கேட்டிருக்கின்றார் என்பதும் இங்கு குறிப்பிட வேண்டும். நான் அவரிடம் கேட்டு அறியலாம். அத்தோடு கூச்சிப்புடி, மோகினியாட்டம், அத்துடன் ஃபோக் டான்ஸ் போன்றவற்றையெல்லாம் பல நாடுகளில் சென்று அதை மேற்கொண்டவர். அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் கூட தனது உயர்கல்வியை மேற்கொண்டு நாட்டிய கலையின் பிஎஸ்சி பிகாம் பட்டம் பெற்ற பெருமைக்குரியவர் என்று கூறலாம். டெல்லி தமிழ்ச்சங்கம், பாண்டிச்சேரி, கன்னியாகுமரி, மகாபலிபுரம், கேரளா மற்றும் இந்தியாவில் பிரபல்யமாக பேசப்படுகின்ற கோவில்களில் எல்லாம் இவரது நாட்டிய நிகழ்வுகள் இடம்பெற்று புகழ் பெற்றவர் என்று அறிய முடிகின்றது. அத்தோடு இவர் விஸ்வ சம்ஸ்தன் பரதநாட்டிய கல்லூரியை நிறுவி அதில் செயற்பட்டு கொண்டு இருக்கின்றவர். அத்துடன் ஒரு 100க்கும் மேற்பட்ட சிறந்த நாட்டிய கலைஞர்களை உருவாக்கி இருக்கின்றார் என்பதும் ஒரு முக்கியமான ஒரு விடயம். அதனை விட இங்கு லண்டனில் இடம்பெறுகின்ற சாஸ்வதம் என்ற நிகழ்வின் சென்னை கோஆர்டினேட்டராகவும் அதில் தொழிற்படுகின்றவர் என்பதை நாங்கள் அறிந்து பெருமைப்படுகின்றோம். அத்தகைய ஒரு மிகச்சிறந்த திறமை மிக்க டாக்டர் எஸ் விஜயலட்சுமி சாம்பசிவம் அவர்களை இன்று சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. அவரை வரவேற்று வணக்கம் விஜயலட்சுமி அவர்களே. வணக்கம். நமஸ்காரம். வணக்கம் மேம். வணக்கம். ஆமாம், நான் உங்களை பற்றி ஒரு சிறிய அறிமுகம் தான் நான் செய்திருக்கிறேன் என்றால் உங்களோட நான் நேரடியாக இதண்டையில் பேசவில்லை. அந்த வகையில் உங்களை பற்றி உங்களுடைய குடும்ப பின்னணி, ஏனென்றால் ஒரு நாட்டியத்தில் வரைக்கும் உங்களோட குடும்ப பின்னணி கூட சில நேரம் இருந்திருக்கலாம். அதை எமது உறவுகள் இப்பொழுது கேட்டுக்கொண்டிருப்பார்கள். அவர்களுக்காக வேண்டி சிறிது கொஞ்சம் கூறினால் மேற்கொண்டு நாங்கள் செல்லலாம் நினைக்கின்றேன். ஸ்ரீ குருபியோ நமஹ. என்னுடைய பேர் டாக்டர் எஸ் விஜயலட்சுமி. நான் 1978, அதாவது என்னுடைய 10 வயசுல கலைமாமணி PS குஞ்சிதபாதம் பிள்ளை அவர்கிட்ட நான் முதல்ல என்னுடைய நடனத்தை பயின்றேன். நானு என்னுடைய ஸ்டைல் காட்டுமன்னார்குடி ஸ்டைல். அதுலதான் நான் டான்ஸ் ஃபர்ஸ்ட் சேர்ந்தேன். 1991 எனக்கு கலைமாமணி கூமா பாலசுப்ரமணியம் அவர்களுடைய தலைமையில எனக்கு அரங்கேற்றம் நடந்தது. சென்னை பாரதி வித்யா பவன்ல நடந்தது. மிகவும் சிறப்பாக நடந்தது. நான் தமிழ்நாடு மின் வாரியத்துல நான் பணி புரிஞ்சுட்டு இருக்கேன். அது ஒரு தமிழ்நாடு அரசு பணி. அதை பற்றி நான் உங்களோட கேள்வியாக கேட்டு அதை விவரிக்க சொல்லலாம் நினைக்கின்றேன். இப்ப இந்த அரசு பணிக்கு நான் வந்திருக்கேன் அப்படின்னா அதுக்கு யார் காரணம்னா என்னுடைய தந்தை. தந்தை இறந்து அந்த வேலையே எனக்கு கிடைச்சிருக்கு. அது நான் செஞ்ச பாக்கியம் தான் சொல்லணும். ஆனா அப்பாவை நான் பார்க்கலன்ற அந்த ஒரு குறை என் மனசுல இருக்கு. ஏன்னா நான் அப்பா இறந்து 2 மாசம் கழிச்சுதான் நான் பிறந்தேன். அப்ப அப்பாவுடைய வேலை எனக்கு என்னுடைய ஸ்கூலிங் முடிச்சதுக்கு அப்புறமா எனக்கு 20 வயசுலயே நான் வேலைக்கு சேர்ந்துட்டேன். நான் அதுக்கப்புறம் 1996 என்னுடைய நாட்டிய வகுப்பை நான் ஒண்ணு ஆரம்பிச்சேன். விஸ்வ சமஸ்தான் ஸ்கூல் ஆஃப் பரதநாட்டியம்னு ஒண்ணு ஆரம்பிச்சேன். இப்ப விஸ்வ சமஸ்தான் நிருத்திய கஷேத்திரமா அதை மாத்திருக்கேன். ஆமா, தெரியல. அதான் உங்களை கொண்டு நான் உங்களுடைய விவரங்களை கேட்க வேண்டும் என்று ஆவல் கொண்டேன். விஸ்வ சமஸ்தான் நிருத்திய கஷேத்திரம்னு இப்ப ஒண்ணு மாத்திருக்கேன். இதுல நிறைய பேரு 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் மாணவிகள் கூட என்கிட்ட மாணவர்கள் ஒரு 10 மாணவர்களுக்கு நான் சொல்லி கொடுத்திருக்கேன். மற்றவங்க எல்லாருமே மாணவிகள் தான். சிறப்பான முறையில இன்னும் நான் எடுத்துக்கொண்டு இருக்கேன் மேம் கிளாஸ். கடந்த 48 வருடங்களா எனக்கு இந்த நாட்டியத்துல ஒரு சின்ன அனுபவம்னு சொல்லலாம். அவ்வளவுதான். 48 வருடங்கள் சின்ன அனுபவம் இல்ல, பெரிய நீண்ட அனுபவம் இல்லையா? அதாவது மேம் என்னை விட லெஜண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க பார்க்காத அனுபவம் எல்லாம் நான் ஒண்ணும் பார்க்கல. அலுவலகம் உண்டு, கிளாஸ் உண்டு, ஏதோ ப்ரோக்ராம்ஸ் வந்தா போவேன். நிறைய பேருடைய நல்ல நல்ல நண்பர்கள்
மதிப்பு மிக்கவர்களை நான் சம்பாரிச்சிருக்கேன். அந்த மதிப்பு மிக்கவர்கள்ல நான் சம்பாரிச்ச ஒரு முக்கியமான வைரம் யாருன்னா நாட்டிய ஆச்சாரியா டாக்டர் ஜெயந்தி யோகராஜா மேம், ஆமாம், சலங்கை நான் அதை ரத்தனாலயாவின் நிறுவனர், சாஸ்வதத்தின் ஒருங்கிணை நிறுவனர், எல்லாமே அவங்கதான். என்ன இப்ப இங்க பேச வச்சிருக்காங்க அப்படின்னா அது டாக்டர் ஜெயந்தி யோகராஜா மேம் மாத்திரம்தான். ஆமாம். ஏன்னா அவங்க எங்களை சிலோனுக்கு கூட்டிட்டு போனாங்க. அங்கேயும் நான் ரூபவாகினி நேத்ரா டிவில என்னை பேட்டி கொடுக்க வச்சாங்க. அங்க இந்தியன் ஹை கமிஷன் சென்டர்ல நான் விவேகானந்தா ஹால்ல டான்ஸ் ஆடினேன். அண்ட் நான் ஆங்கரிங்கும் பண்ணிட்டு இருக்கேன். நானு தமிழ் ஆங்கரிங். அப்போ அங்க ஜப்னால மேடம் உடைய தலைமையில, சாஸ்வதமுடைய தலைமையில அங்க அரங்கேற்றம் நடந்தது, ஒரு யூனிவர்சிட்டியுடைய கொலாபரேஷன்ல. அதுக்கு நான் கம்பேர் பண்ண போனேன் நானு. அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இது மாதிரி ஒரு சந்தோஷம். அது எப்படின்னா எல்லாரும் எல்லாரையும் முன்னேற்ற மாட்டாங்க. அவங்கவுங்களதான் முன்னேற்றிக்கிறதுல பாப்பாங்க. ஆமாம், நீங்க சொல்றது 100% உண்மை. ஏனென்றால் ஜெயந்தி ஜோகராஜா, டாக்டர் ஜெயந்தி ஜோகராஜா அவர்கள் என்னுடைய நீண்ட கால நண்பியும், அது எனக்கு சொல்ல என்ற ஒரு சகோதரி மாறி என்று தான் கூறலாம். ஆனால் அவர் நீங்கள் கூறியது போன்று மற்றவர்களை முன்னேற்றுகின்ற ஒரு பண்பு அவர்கிட்ட இருக்கிறபடியே தான் எங்களுடைய உறவு கூட ஒரு நீண்டு கொண்டு வர்றது காரணம் அவருடைய இயல்பான குணம், ஒரு கலைஞருக்குரிய குணம். இப்ப உங்கள்ட்டையும் அது இருக்குமா போல எனக்கு தெரிகிறது. அல்லாட்டா அப்படி கூட பழகுறதுனால இருக்கலாம். அல்லாட்டா அப்படி ஒற்றுமையாக வர முடியாது. எல்லாமே அவங்கதான். எதனால நான் அவங்கள கேட்பேன். எனக்கு அவங்கள ஒரு 20-25 வருடங்களாவே தெரியும். அதனால இதனால நான் அவங்க கிட்ட கேட்பேன். இப்பதான் இந்த தொலைபேசி, அலைபேசி அழைப்பு அதெல்லாம், அப்பெல்லாம் அந்த அளவு கிடையாது இல்லைங்களா? ஆமாம், மிக மிக சந்தோஷமா இருக்கிறேன் நீங்கள் அவரை பற்றி கூறுவதும். ஏனென்றால் நானே முதலில் அதை கூற வேண்டும் என்று நினைத்தேன். நான் ஏனென்றால் நான் இன்றைய நிகழ்ச்சிக்கு வேறு ஒரு ஆளைத்தான் தயார் செய்திருந்தேன். ஆனால் அவர் முடியாதுன்னு சொன்ன உடனே உங்களுக்கும் நான் மிக நன்றி சொல்ல வேண்டும். நீங்கள் என்னையும் நேரடியாகவே பேசவில்லை. ஆனால் ஜெயந்தி டாக்டர் ஜெயந்தி அவருடைய சொல்ல கேட்டு உடனே அவர் அரேஞ்ச் பண்ணோன்னா ஓகே சொன்ன அக்கா அவங்க உங்களுக்கு இருக்குன்னு சொல்லி சொன்னதே எனக்கு மிக சந்தோஷமாக இருந்தது. எனக்கு அதை ஃபீல் பண்ணது. அப்போ 2 பேரும் அதே கொள்கை உடையவன்றதை நான் அப்பயே யுத்தம் இந்த வேளையில் அவருக்கு நான் மிகுந்த மிகுந்த நன்றியை கூறிக்கொண்டு, நீங்களும் உடனடியாக ஓமென்று சொன்னதுக்கு உங்களுக்கு மிகுந்த நன்றியை கூறிக்கொண்டு நாங்கள் தொடரலாம்னு நினைக்கின்றேன். உங்களுடைய நீங்கள் மிகச்ச அதாவது குருகுல முறைப்படி கல்வியை மேற்கொண்டிருக்கின்றீர்கள். அதை நாங்கள் முன்றைய காலத்தில் நான் முந்தைய கலைஞர்களுடைய பாலசரஸ்வதி போன்ற கலைஞர்களுடைய நூல்களை எல்லாம் வாசித்து அதுக்கு நான் விமர்சனங்கள் அந்த நூலை பற்றி எல்லாம் எழுதிய ஒரு அந்த இருந்தபடி அந்த இந்த சக்தி எனக்கு இருந்தபடியாக நான் அதை வாசிக்கும் பொழுது பல விடயங்களை எனக்கு அறிய முடிந்தது. அன்றைய காலத்தில் குருகுல முறைப்படி மிகவும் ஒரு கஷ்டமான நிலையில தான் அந்த மாணவர்களுக்கு சரியான தண்டனைகள் எல்லாம் கொடுப்பார்கள் என்றெல்லாம் அதில் அந்த நூலில் நான் படிக்க முடிந்தது. அப்போ அடித்தேன். அப்படி கஷ்டப்பட்டு வந்திருக்கிறார்கள். ஆனால் அந்த தலைமுறையை தாண்டி நீங்கள் வந்திருக்கின்றீர்கள். உங்களுடைய காலத்தில் நீங்களும் அதே குருகுல முறையில் தான் அந்த கல்வியை, உங்களுடைய நாட்டிய துறையை மேற்கொண்டிருக்கிறீர்கள். அந்த அனுபவத்தை பற்றி எங்களுக்கு கொஞ்சம் கூற முடியுமா? கண்டிப்பா மேடம். நான் என்னுடைய ஒரே ஆசிரியர், அவர் இறந்த வரையும் நான் அந்த ஒரே ஆசிரியர் கலைமாமணி PS குஞ்சிதபாதம் தெரு. அவர் மயிலாப்பூர்ல தான் இருந்தார். சோலையப்பன் தெரு அப்படின்ற சென்னையில ஒரு தெருவுல, அதாவது மயிலாப்பூர் சித்திரகுளம் தெரு ஒரு 3வது ஸ்ட்ரீட்ல அவர் இருந்தாரு. அப்ப குருகுலம் கோர்ஸ் அப்படின்னா நம்ம குருகுலத்திலேயே அங்க தங்க முடியாது. இங்க வீட்டுல இருந்து நாங்க வாரத்திற்கு 4-5 நாட்கள் அவர்கிட்ட நாங்க போவோம். மிகவும் நல்ல மனிதர். ஆனா இப்ப இருக்கிற மாதிரி டெவலப்மெண்ட்ஸ் அப்போ கிடையாது. என்னன்னு கேட்டீங்கன்னா மெயினா போன் கிடையாது. வெறும் லேண்ட்லைன் போன் மாத்திரம்தான் இருந்தது. அது அந்த அளவுக்கு யூஸ் பண்ண முடியாது. அண்ட் நோட்ஸ் தியரி அந்த அளவுக்கு அவ்வளவு டெவலப் ஆகாத ஒரு காலம். அண்ட் இன்னொரு விஷயம், போட்டிகள், ஏகப்பட்ட போட்டிகள், முன்னேற்ற விடாமை அப்படின்னு தான் நான் சொல்லணும். ஏன்னா அந்த காலத்துல அவங்க என்ன சொல்றாங்களோ அதை மாத்திரம்தான் நாங்க கேட்கணும்.
ஓ! இந்த காலத்துல ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நீங்க அதெல்லாம் பேசவே முடியாது. ஆமா. பேசினா அந்த கிளாஸை விட்டு டிராப் பண்ணிடுவாங்க. ஓகே. அவ்வளவுதான், சிம்பிள் தீர்வு. அப்போ நான் மாஸ்டர் என்ன சொல்றாரோ அது உண்மைதான் நான் கேட்பேன். அரமண்டி உட்காரு அப்படின்னா ஒரு கிளாஸ் ஃபுல்லா நான் அரமண்டி உட்காரு. நீங்க யோசிச்சு பாருங்க, அந்த அரமண்டி கால் எவ்வளவு வலிக்கும். அங்க யாரும் நாங்க பேச மாட்டோம். அவர் என்ன ஒரே வார்த்தை, அவர் என்ன பேசுறாரோ அந்த ஒரு வார்த்தையை மாத்திரம் தான் நாங்க கேட்போம். ம்ஹ்ம். அப்ப நான் என்ன பண்ணுவேன்னா, நோட்ஸ் எழுதிக்கிறதுக்கு டான்ஸ் சொல்லி கொடுக்கறத மறந்துருவேன்ட்டு கையில பென்சில் அடிச்சுப்பேன். பென்சில், பேப்பர் இல்ல நோட் புக், ஸ்கூல் நோட் புக், அதை எடுத்துன்னு போயிட்டு அந்த சித்திரகுணம் டேர்னிங்ல பிளாட்ஃபார்ம்ல உட்காந்துப்பேன். உட்காந்துட்டு அவர் சொன்ன ஜதி அப்படியே மண்டையில ஏத்தி பேப்பர்ல எழுதி டால் மாதிரி போட்டுப்பேன். இப்படி இப்படி வச்சிருக்கோம் அப்படின்னா ஒரு ஸ்டிக் மாதிரி போட்டு இந்த ஸ்டிக் போட்டுப்பேன். ஓ, இந்த கையை வரணும், அலப்பத்மம் அதெல்லாம் சொல்லி தருவார். அலப்பத்மத்தை வலது பக்கமாக எடுத்துக்கொண்டு வர வேண்டும், கால் பின்னால வர வேண்டும், இப்படி எல்லாத்தையும் எழுதி வச்சுப்பேன். ஸ்கூல் டைம்ல எனக்கு என்ன வேலைன்னா படிக்கிறது விட இந்த டான்ஸ் நோட்டை பாக்குறது தான் என்னுடைய வேலை. அவ்வளோ இன்ட்ரெஸ்ட், இன்வால்மெண்ட். அது ஏன்றது தெரியல. ஒருவேளை எங்க தாயாருக்கு உண்டான அந்த இன்வால்மெண்ட், இன்ட்ரெஸ்ட் எனக்கு வந்திருக்குன்னு கூட சொல்லலாம். ஏன்னா எங்க அம்மா 20 வயதுல இருந்து விடோ ஆயிட்டாங்க. சோ அவங்களுடைய அந்த ஒரே சந்தோஷம் நான் தான். ஆ. என்ன நல்லபடியா மேம்படுத்தி கொடுக்கணும்ன்றத ஆசை. சோ வீட்டுல நிறைய பேர் அந்த காலத்துல பரதநாட்டியம் தான் வேண்டாம், எதுக்கு இந்த பொண்ணை தேவையில்லாம பரதநாட்டியத்துக்கு அமிச்சிட்டு எல்லாரும் ஸ்கூல் படிச்சுட்டு நல்லபடியா கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாம், இப்படிதான் எங்க வீட்டுல பேசிட்டு இருந்தாங்க. ஆனா எங்க அம்மா மாத்திரம் இல்ல, அவளுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கு, இன்வால்மெண்ட் இருக்கு, போட்டோம், நான் போய் தேடி பாக்குறேன் அப்படின்னு சொல்லி எதிர் வீட்டுல ஒரு மாமி இருந்தாங்க, அவங்க கிட்ட கேட்டு அவங்க பொண்ணு நானு எல்லாருமா போய் நாங்க சேர்ந்தோம். இப்படியாக தானே மேம் நாங்க வளர்ந்து வந்தது இந்த டான்ஸ். ஆஹா. நான் இந்த நினைச்சேன் நீங்க காலத்துல உங்களுடைய குடும்ப பின்னணி, உங்களோட அம்மா ஒரு நாட்டியத் துறையில இருந்திருக்கிறா அப்படின்னு சொல்லி தான் நான் யோசிச்சேன். அப்படி இல்ல. ஆனா அவக்கு ஒரு இல்ல, ஆர்வம் இருந்திருக்கிறது. இல்லையா? ஆர்வம், ஆர்வம் மேம். அந்த ஆர்வம் எதுவுமே சும்மா அப்பெல்லாம் ரேடியோல போட்டு ஒரு சாங்க்கு ஏதாவது ஆடுவேன். ஓ! ஏதாவது எனக்கு மனசுல என்னெல்லாம் உணர்ச்சிகள் வருதோ அதெல்லாம் நான் பண்ணுவேன். நிறைய டிரா பண்ணுவேன். எனக்கு என்னெல்லாம் தோன்றதோ அதெல்லாம் நான் செய்வேன் மேம். அதுக்கு எங்க வீட்டுல எனக்கு நல்ல ஒரு ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. மாமா, மாமி, அம்மா, பாட்டி, தாத்தா, சித்தி, பெரியம்மா எல்லாரும் என்ன அப்பா இல்லாத பிள்ளை, இந்த பிள்ளை நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு நிறைய ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. மாஸ்டரும் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவார். டான்ஸ் மாஸ்டர் நிறைய ஹெல்ப் பண்ணுவார். மேம் இப்ப நிறைய ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் போறோம், நிறைய கோவில்ல போய் பண்றோம். அப்பெல்லாம் அப்படி கிடையாது. கிளாஸ், வீடு, கிளாஸ், வீடு, இது மாத்திரம் தான் மேம் அப்பெல்லாம். ஆ, அப்படி ஏன்னா உங்களுக்கு அந்த நாட்டிய கலை இயல்பாகவே இருந்திருக்கு. அதுக்கு உங்களுடைய குடும்ப பின்னணி எல்லாரும் நல்ல உற்சாகம் தந்து உங்களை ஏத்தி விட்டுருக்கார்கள்ன்னு சொல்லி நினைக்கிறேன். இல்லையா? உண்மையான விஷயம். அதுதான் மிக சந்தோஷமா இருக்கிறது. அது இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உறவுகளுக்கும் இப்படி ஒரு உற்சாகம் கொடுத்தா ஒவ்வொருத்தரும் கண்டிப்பா. மிகப்பெரிய ஆக்கலாம். நீங்கள் இப்போ டாக்டர் சொல்லி சொல்ற அளவுக்கு டாக்டர் அந்த நாட்டியத்துறையில பிகாம் முடிச்சு ஒரு பெரிய உதவியில பெரிய உயர் இதுல இருக்கிறதுக்கு காரணம் இந்த கண்டிப்பா மேம். சூழல், அந்த குடும்பம்ன்றது ஒரு மிக ஒரு மகிழ்வான செய்தி. வாழ்த்துக்கள், கண்டிப்பா. தொடர வேண்டும். நன்றி. சொல்லுங்க. தேங்க்யூ. அடுத்து நான் உங்களிடம் முக்கியமாக கேட்க வேண்டும், இந்த வேளையில உங்களுடைய அப்பாவின் தொழில் உங்களுக்கு கிடைத்தது, அதை கொஞ்சம் விவரிக்க முடியுமா? ஏனென்றால் அந்த உங்களுடைய அப்பா என்ன செய்தார்? ஏனென்றால் இப்போ நாங்கள் லண்டன்ல இருக்கிறதோ இந்த கேட்டுக்கொண்டு இருக்கின்றவர்கள் ஒவ்வொரு வெளிநாடுகளும் ஐரோப்பிய நாடுகளில் இருந்து உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பார்கள். கண்டிப்பா. அவர்களுக்கு சற்று விளங்கமாக கூற முடியுமா? ஏனென்றா எங்க அப்பா தமிழ்நாடு மின்சார வாரியத்துல கம்பியாளரா பணிபுரிஞ்சார். அதாவது ஒயர்மேன். ம். அவர் எங்க ஒர்க் பண்ணாருன்னா திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்ட், வெள்ளூர் திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல திருப்பத்தூர்ல இருந்தார். திருப்பத்தூர்ல சென்னாம்பெட் அப்படின்ற ஒரு கிராமத்துல ஹி வாஸ் அ ஒயர்மேன். ஓ. அப்ப அவர் எங்க அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் வளைகாப்பு சீமந்தம் பண்ணுவாங்க இல்லைங்களா? ஆ. அந்த சீமந்தம் ஃபங்க்ஷன் பண்ணுவாங்க. ஹிந்து ஹிந்து கல்ச்சர்ல பண்ணுவாங்க, எல்லா இடத்துலயுமே பண்றாங்க இப்போ. சோ அந்த அந்த பண்ணிட்டு 8th டே எங்க அம்மா வந்துட்டாங்க. அந்த 8th டே அப்பா சென்னைக்கு வரதா இருந்தது. அப்போ ஏஇ சார் இந்த மாதிரி, எங்க அப்பா பேர் சாம்பசிவம், அதனால அப்பா கொஞ்சம் அந்த ஒயர் ஒர்க்க பாத்துட்டு போங்க, ஃபால்ட் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க.
அப்பா அப்பா எதுவும் சொல்லாம உடனே ஃபால்ட் போய் ஏறி பார்க்க போனாங்க. அது ஃபியூஸ் கேரியர் போட்டிருந்தாங்களா, ஆஃப் பண்ணாங்களா, அது ஆனா நமக்கு தெரியல. ஒன்லி காட் ஒன்லி நோஸ். அவர் அந்த தொட்ட அந்த ஸ்பாட்டே மேல இருந்து கீழே விழுந்து ஸ்கல் உடைஞ்சி ஸ்பாட்லயே இறந்துட்டார். ஓ, ஆக்சிடென்ட். ஓ மை. ஆக்சிடென்ட், ஒயர் ஆக்சிடென்ட். சோ அப்பா இறந்தது வந்து ஆகஸ்ட் 29. நான் ஓ. அக்டோபர் 1 பிறந்தேன். அக்டோபர் 1, 1968 நான் பிறந்தது. ஓ. சோ அப்ப எல்லாமே எனக்கு அம்மா அப்பாலாம் பாட்டி தாத்தா இந்த உறவுகள் தான். மாமா, பெரியம்மா, சித்தி இவங்க எல்லாரும் என்னைய வந்து பாட்டி தான் எனக்கு அம்மா. எனக்கு ரொம்ப நாளா எங்க அம்மா அம்மான்றதே தெரியாது. ஒரு 5th 6th தான் அம்மானா அம்மா யாருன்னு எனக்கு தெரியும். பிகாஸ் பேரண்ட்ஸ் மீட்டிங்க்கு அம்மா வந்து சைன் பண்ணணும். அப்ப நான் கேட்பேன், இவங்க ஏன் வராங்க? ஓ, இவங்கதான் நம்ம அம்மா அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் மேம் எனக்கு அம்மா அப்பான்றது தெரியும். அம்மான்றது தெரியும். அதுக்கப்புறம் என்னுடைய ஸ்கூலிங் முடிச்சதுக்கு அப்புறமா நான் ஆக்சுவலா சிஆர்பில போலீஸ்ல செலக்ட் ஆயிட்டேன். கேரளா வித் தமிழ்நாடு செலக்ட் ஓ. ஆயிட்டேன். ஆ. 1987 செலக்ட் ஆயிட்டேன். ஆர்டரும் வந்துட்டு போய் ஜாயின் பண்ண சொல்லி லக்னோல ஆர்டர். ஆனா வந்து வீட்டுல அனுப்ப மாட்டேன். ஆ, நீங்கள் ஒரு பிள்ளை. ஏன்னா இங்க இருந்து லக்னோலாம் அனுப்ப முடியாது. ம்ஹும். வீட்டுல ஜென்ஸ் சப்போர்ட் இல்ல, மாமா மாத்திரம் தான் இருக்காங்க. அதெல்லாம் எப்படி அவ்வளவு தூரம் எல்லாம் அனுப்ப முடியும், அதெல்லாம் வேண்டாம் அப்படின்ட்டாங்க. எவ்வளவு அழுது பார்த்தேன், இன்னும் கிடைக்கல. சரி இவ்வளவுதான் நமக்கு அப்படின்ட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் நான் ஒரு பிரைவேட் கம்பெனில வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டேன். ம்ஹும். கார்பரேட் கொரியர், அதாவது சென்னை ராமநாதன் ஸ்ட்ரீட்ல, ரங்கநாத் ஸ்ட்ரீட் பேரலல் ஸ்ட்ரீட், அங்க வந்து கொரியர்ல பிஓடி இன்சார்ஜா ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ம்ஹும். அப்ப ஒர்க் பண்ணும்போது இபில இருந்து ஆர்டர் வந்தது, எங்க அம்மாவுக்கு ஆர்டர் வந்தது. ஓ. அப்ப எங்க அம்மா போய் ஜாயின் பண்ண போயிட்டாங்க. ஏன்னா எங்க அம்மா +2 வரையும் படிச்சிருக்காங்க. சோ அதனால எங்க அம்மா போய் ஜாயின் பண்ண போயிட்டாங்க. அப்பத்தி +2 படிச்சிருக்காங்க. அதனால போய் ஜாயின் பண்ண போனா அவங்க என்ன கேட்டிருக்காங்க, உங்க பொண்ணு என்ன படிச்சிருக்கா அப்படின்னு. இப்ப எங்க அம்மா சொல்லியிருக்காங்க, எங்க பொண்ணு வந்து +2 வரையும் படிச்சிருக்கா அப்படின்னு. அப்போ இப்போ உங்களுக்கே 40 இயர்ஸ் ஆச்சு, உங்க பொண்ணுக்காவது 17 18 தான் ஆகுது. நீங்க ஏன் உங்க பொண்ணை வேலைக்கு சேர்க்க கூடாது? அப்ப அவங்களுக்கு சர்வீஸ் நிறைய இருக்குமே ம்ஹும். அப்படின்னு சொன்னாங்க. உடனே எங்க அம்மா உடனே கடகடன்னு வீட்டுக்கு வந்தாங்க. என்னுடைய மார்க் சர்டிபிகேட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு போனாங்க. எல்லாத்தையும் எடுத்து போய் அட்டஸ்டேஷன் வாங்கி எல்லாம் கொடுத்து என்கிட்ட சொன்னாங்க, இந்த மாதிரி வேலை நான் உனக்கு எழுதி தரேன், நீ என்ன பாத்துக்கோ பத்திரமா, எல்லாமே நீதான் பாத்துக்கணும், உன் கல்யாணத்தை நீதான் பண்ணிக்கணும். பிகாஸ் நான் அதுக்காக தான் வேலைக்கு போகணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். இல்லம்மா நான் போறேன் அப்படின்னு ரொம்ப மூளையோட சொன்னேன். அது கரெக்டா போய் நான் ஜாயின் பண்ணிட்டேன். 1991 பிப்ரவரி 1 அன்னைக்கு நான் டிஎன்இடில ஜாயின் பண்ணேன். அப்படியா? ஓ, நல்ல So, நீண்ட. 36 years completed actually. ஓகே. ஆ, அப்ப நாட்டியத்துறையில நான் கூட வருஷம் 47 வருஷம் அப்படி நீங்கள் உங்களுடைய நாட்டிய கலையிலையும் அதே மாதிரி தானே நீங்கள் முன்னேறி வருகிறீர்கள். கண்டிப்பா மேம், கண்டிப்பா. அந்த அவ்வளவுக்கும் விதத்துல அம்மாவுடைய உறுதுணை. உங்களுக்கு நீங்கள் பெரிய ஒரு லெஜண்ட், உண்மையா கட்டிக்காரி தான். அந்த இதுலேயும் நீங்கள் அப்படியே செய்து கொண்டு போகிறது மிக சந்தோஷமாக இருக்கிறது. அத்தோடு நீங்கள் இப்போ நாங்கள் எங்களுடைய நாட்டியத்துறை வந்து இப்போ நீங்கள் குருகுலம் அப்படி வந்து உங்களுடைய ஒரு ஸ்தாபனம் நீங்கள் சொன்னீங்கள், இன்னும் உங்களுடைய பாடசாலையை நிறுவி ஆமா. அதிலிருந்தே அந்த 100க்கும் மேற்பட்ட நாட்டிய கலைஞர்களை உருவாக்கி இருக்கின்றீர்கள். அந்த அந்த அனுபவங்கள் வந்து இந்த கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள், அவர்கள் எப்படி இருக்கிறார்கள், இன்றைய நிலைமை எப்படி, அதை கொஞ்சம் கூறினா நல்லா இப்ப இருக்கும். என்னுடைய மாணவிகள் எல்லாமே கல்யாணம் பண்ணிட்டு போயிருக்காங்க. மூத்த மாணவிகள் எல்லாமே கல்யாணம் பண்ணிட்டு கலிபோர்னியால ஒருத்தங்க இருக்காங்க. அப்புறம் வேற ஏதோ ஊர்ல இருக்காங்க, சவுத் ஆப்பிரிக்கா அந்த மாதிரி இருக்காங்க. இங்க சென்னையிலயும் இருக்காங்க, பல்லாவரம்ல இருக்காங்க, நிறைய இடத்துல இருக்காங்க. ஆனா அதுல 2 பிள்ளைங்க மாத்திரம் தான் அந்த டான்ஸ் கிளாஸ ஸ்டார்ட் பண்ணிட்டு ரொம்ப எல்லாம் எடுத்துட்டு போல, சாதாரணமா எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. பட் அந்த பிள்ளைங்க எல்லாரும் வெளிநாட்டுல இருக்கிற பிள்ளைங்க யாரும் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணல. என்கிட்ட சாட் மாத்திரம் பண்ணுவாங்க. அப்ப நான் சொல்லுவேன், கிளாஸ் எடுங்க, கிளாஸ் எடுத்தா நல்லது, அது உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸசைஸ் ஆச்சு. டான்ஸ்ன்றது வெறும் சம்பாதிக்கிறதோ இதுவோ அது கிடையாது மேம். நிறைய பேர் அப்படி நினைச்சுக்கிறாங்க. அந்த காலத்துல பணம் வந்து எங்களுக்கு ஒரு முக்கியம் கிடையாது. பட் இந்த காலத்துல பணம் வந்து ஒரு மோட்டிவேஷனலா ஆயிடுது. பணம் இருந்தாதான் எல்லாமே. நாட் ஓன்லி நாட்டிய ஆசிரியர், எல்லா இடத்துலயுமே பணம்ன்றது ஒரு முக்கியமான தேவையா எல்லாத்துக்குமே ஆயிடுது.
ஆமா. அந்த காலத்துல என்னுடைய கல்யாணத்தும் போது ஒரு சவரனுடைய நகை வந்து 1500 ரூபான்னு வச்சுக்கோங்க. இப்பத்தியுடைய விலை எவ்வளவு மேம்? அப்ப பணம் வந்து தேவையா இருக்கு இல்லைங்களா? ம். நிச்சயமா. அதுதான். அப்படியாக தான் என்னுடைய மாணவிகள்லாம், இன்னும் என்னுடைய மூத்த மாணவிகள், நான் கிளாஸ்ல இருந்து ஆபீஸ்ல இருந்து வர லேட் ஆயிடுச்சுன்னா அவங்க ஓடி வந்து கிளாஸ் எடுப்பாங்க. ம், ம், ம். இப்ப இங்க வந்து கிளாஸ் எடுப்பாங்க. நான் வடபழனியில கிளாஸ் எடுக்கிறேன். செவ்வாப்பேட்டைன்ற ஒரு இடம் இருக்கு. இங்க இருந்து ஒரு 50 கிலோமீட்டர்ல கிளாஸ் எடுக்கிறேன். இங்க இருந்து ஒரு 8 கிலோமீட்டர்ல ராயப்பேட்டான்ற ஒரு இடத்துல கிளாஸ் எடுக்கிறேன். இங்க கொரட்டூர் அப்படின்ற ஒரு இடத்துல கிளாஸ் எடுக்கிறேன். 4 செஷன்ஸ் கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கேன். என்கிட்ட ஒரு 50 பிள்ளைங்க இருக்காங்க. எல்லாருமே மூத்த ஸ்டூடெண்ட்ஸும் பாத்துப்பாங்க, நானும் பாத்துப்பேன், எல்லாமே போறோம். அண்ட் இன்னொரு ஒரு விஷயம் மேம், மெயினா ஒண்ணு சொல்லணும்னு ஆசைப்படுறேன். நான் வந்து ஒரு காலத்துல மேடை கிடைக்காம நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன். ம், இது ம். வந்து உண்மையான வார்த்தை. ஏன்னா மாஸ்டர் வந்து 1991 இறந்துட்டார். நான் 96 கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணேன். அப்ப என் மனசுல வந்து எனக்கு இருந்தது, ஐயோ நம்ம ஒரு மேடையில இல்லையே அப்படின்னு சொல்லி நான் பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சேன். பட் நவ் ஸ்டில் ஐ எம் பெர்ஃபார்மர். நான் இன்னும் பெர்ஃபார்ம் பண்ணிட்டே தான் இருக்கேன். இதுக்கு வந்து 2-3 பேர் ரொம்ப முக்கியமான காரணம் மேம். அதுல ஒருத்தங்க வந்து தாக்ஷாயினி ராமச்சந்திரன். ம். அவங்க வந்து எனக்கு ஒரு அத்தை, எனக்கு ஒரு அம்மா, எல்லாமே அவங்கதான். ம்ஹ்ம். அவங்க வந்து பத்மபூஷன் டாக்டர் பத்மா சுப்பிரமணியம் அவங்களுடைய அக்கா மக ஓ! ஸ்ரீமதி தாக்ஷாயினி ராமச்சந்திரன். அவங்க வந்து என்னை மேம்படுத்தி கொடுத்தாங்க. அவங்க வந்து என்னை மேம்படுத்தி கொடுத்தாங்க. எப்படின்னா, ஒரு தஞ்சாவூர் 1000வது ஆண்டு விழால நான் யுனிவர்சிட்டியில படிக்கும் போது எனக்கு வந்து ஒரு கேர்ள் சொன்னா, அக்கா நீங்க வாங்க, ஒரு மேம் இருக்காங்க அப்படின்னு. சரி நான் வரேன். அவங்க எங்க இருக்காங்க? சென்னையில நங்காநல்லூர்ன்ற ஒரு இடத்துல. அப்ப நான் போனேன், நமஸ்காரம் பண்ணிட்டேன். அதுல இருந்து 2008ல இருந்து இன்னை வரையும் அவங்களோடய நான் பின் தொடர்ந்துகிட்டே இருக்கேன். ஓ! ஓ! இன்னை வரையும் நான் அவங்களுடைய ஃபேமிலில நானும் ஒருத்தி. என்னுடைய குடும்பத்துல என்னுடைய அம்மா மாதிரி அவங்க என்னுடைய அடுத்த அம்மா. எதுனாலும் என்கிட்ட சொல்லுவாங்க, கோபிச்சுப்பாங்க, கரெக்டாவும் பேசுவாங்க. நானும் மேம்னுக்கு சில நேரத்துல கொஞ்சம் அழுவேன், எதனா பண்ணனா கூட அவங்களும் அதை பொருட்படுத்திக்காம என்னோட மேம்படுத்தி கொண்டிருக்காங்க. அதனால அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நமஸ்காரம், வணக்கங்கள், நன்றிகள் நிறைய சொல்லணும். பிகாஸ் ஆமாங்க. அவங்களால நான் நிறைய மேடை ஏறிட்டேன். ம்ஹ்ம். அதுக்கு அடுத்தது வந்து நாட்டிய ஆச்சாரியா டாக்டர் ஜெயந்தி யோகராஜன். அவங்க என்ன சொன்னாங்க, விஜய் நான் சென்னை வரேன் அப்படின்னாங்க. ஓ அப்படிங்களா மேம், வாங்க மேம், என்ன மேம் கேட்டேன். இல்ல நான் சென்னையில ஒரு விழா பண்ண போறேன், நீங்க அது கோஆர்டினேட்டரா எடுத்து பண்ண முடியுமா சாஸ்வதம்னாங்க. கண்டிப்பா நான் பண்றேன் மேம் அப்படின்னு சொல்லிட்டு சென்னையில நான் வந்து அவங்களுக்கு சாஸ்வதம்ன்ற ஒரு அமைப்புடைய சென்னை கோஆர்டினேட்டர் நான் தான்ற ஒரு அங்கீகாரத்தை கொடுத்தது ஜெயந்தி யோகராஜா மேம் தான். ஆமா. இந்த பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கிறது ரொம்ப சந்தோஷம். ம்ஹ்ம். நீங்க எல்லாரும் நினைக்கலாம், ஏன் ஜெயந்தி யோகராஜா மேமே இவங்க சொல்றாங்க அப்படின்னு நினைக்கலாம். பிகாஸ் மேம்படுத்தி கொடுக்கறவங்களை சொல்றதுல எனக்கு ஒரு சந்தோஷம். அது உண்மை. அது நீங்கள் சொல்வது நான் மிக மிக 100க்கு 100 கூற உண்மை. விரும்புகிறேன். ஏனென்றால் நன்றி ஒருவர் செய்கிற நன்றியை கூடுதலானவர்கள் மறந்து விடுவார்கள். ஆனால் கண்டிப்பா மேம். அந்த எங்களை முன்னேற்றியவர்களை அந்த நன்றியை நாங்கள் மறக்காமல் இருக்கிறது ஒரு பெரிய ஒரு உயர்ந்த குணம் உங்களுக்கு. உண்மை மேம். உண்மை. உண்மை மேம். உண்மை. ஆமாம். அதுக்கு அவங்க அடுத்தது அவங்களால எனக்கு இன்ட்ரடியூஸ் ஆனவங்க தான் கலைமாமணி ஸ்ரீகலா பரத். ஆமாம். அவங்க வந்து கிரிக்கெட் பிளேயர் ஸ்ரீகாந்த் அவருடைய ஓன் சிஸ்டர் அவங்க. சோ அப்படியா? நம்ம ஜெயந்தி யோகராஜா மேம் தான் என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணி விட்டாங்க. அவங்க ஆமா. என்ன ஒரு வாட்டி கேட்டாங்க, அப்ப ஜெயந்தி மேம் வந்து இல்ல விஜய் இருக்கா அப்படின்னு சொல்லி என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணி விட்டாங்க. அதுல இருந்து ஸ்ரீகலா அக்கா கூட என்ன மேம்படுத்தி கொடுப்பாங்க. இதனால அந்த நிகழ்ச்சிக்கு என்ன கூப்பிடுவாங்க, நான் போவேன். அவங்க கூட எவ்வளோ டிராவல் பண்ணிட்டே இருக்கேன். மார்கழி ஃபுல்லா அவங்க கூட டிராவல் பண்ணுவேன். அதுக்கு வந்து அவங்களுக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஸ்ரீகலா ஆமா. அக்காக்கும் என்னுடைய நீங்க சொல்லும் பொழுதுதான் எனக்கு நினைவு வருகிறது டாக்டர் ஜெயந்தி ஜோகராஜா இந்த நீங்கள் கூறுகின்ற ஆட்கள் எல்லாரையும் எங்களுக்கு கூறியிருக்கிறா. அந்த கிரிக்கெட் பிளேயர் அதாவது வைஃபோட. ஆனால் எங்களுக்கு இங்கே லண்டனில் இருக்கிறவர்களுக்கு அந்த கலைஞர்களை பற்றிய கூடுதலான உங்கள் மாதிரி எங்களுக்கு அனுபவமோ அல்லது அந்த தெரியாது இல்லையா. ஆனபடியாக அவர் சொல்கிறத நான் மிக மிக மகிழ்வோட கேட்டிருக்கின்றேன். அவர் இப்படியான பெருங்கலைஞர்கள் ஜாம்பவான்களோட பழகிறது வந்து எங்களுக்கும் ஒரு பெருமை. இலங்கையில் இருந்து நாங்கள் நினைச்சது சும்மா அந்த
இங்க இருக்கிறவர்களோட அவ போய் அங்க அதை தன்னை மேம்படுத்தி கொண்டிருக்கிறதான். நாங்கள் இருக்கிறதையோட இருக்கப்படாது, எங்களை மேல மேல கொண்டு வர வேணும். அந்த விதத்துல கண்டிப்பா. உங்களை போன்ற கலைஞர்கள் அவரோட சேர்ந்து நீங்கள் ரெண்டு பேரும் நல்ல அழகாக, உங்கள் ரெண்டு பேரும் டாக்டர் ஜெயந்தியாண்டு அதுக்குரிய இதோடு தான் இருக்கிறார்கள். கடந்த வாரம் அவருடைய நாட்டியம் அதை பற்றி நாங்கள் பேர்ந்து கதைக்கலாம். அந்த விதத்தில் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. இன்றைய மாணவர்களை, நாட்டியத்துறையில் இருக்கின்ற மாணவர்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கள்? அவர்கள் முன்பை விட இப்போ இப்போ அந்த கலையில் நாட்டம் கூடுதலாக காட்டுகின்றார்களா, இல்லாவிட்டால் என்ன மாதிரி இப்போ அவர்களுடைய மனநிலை எப்படி இருக்கு? ஏனென்றா நீங்கள் கூறியது பணம் என்று சொல்லியிருந்தீர்கள். இதுவுமே இப்போ இளையவர்களை பார்த்தா அந்த காற்றை நாங்கள் சுவாசிக்கிற காற்று மட்டும்தான் பணம் இல்லை, மற்ற எல்லாமே பணம் தான். அதோடதான் நாங்கள் வாழ்ந்தோன்றிருக்கோம்னா ஆனபடியால் எல்லோரும் அதைத்தான் யோசிச்சு கொண்டிருப்பார்கள். அந்த விதத்தில் எந்த இதுனாலும் அவைகளுக்கு இன்கம் பெற வேணும், இல்லாட்டா இதுன்ற வேணும். இப்போ நீங்கள் உங்கள்கிட்ட படித்த மாணவர்களே அங்கே அதை தொடர்ந்து செய்ய முடியாத காரணம் அவர்கள் நினைக்கணும் இந்த பணம். அவர்களுக்கு அந்த வேற தொழில் பார்க்க வேண்டும், குடும்பத்தை நடத்த வேண்டும் என்று பல்வேறு விடயங்கள் இருக்கிறது. இது எல்லோருக்கும் நடக்கின்ற விடயங்கள்லாம். அந்த விதத்தில் இன்றைய காலகட்டத்தில் எப்படி இந்த மாணவர்கள் இந்த கலையை வளர்க்குறதுக்கு மிக ஆர்வமாக முன்பு மாதிரி ஆர்வமாக இருக்கின்றார்களா, அல்லாவட்டா குறைவாக இருக்கின்றார்களா? இதை பற்றி நீங்கள்லாம் சொல்ல வேணும், நீங்களாம் அனுபவம் உள்ளவர். கண்டிப்பா கண்டிப்பா. இத பத்தி சொல்லணும்னா, இப்ப என்னுடைய காலகட்டத்துல இருக்கிற நாட்டிய ஆசிரியர்கள், அதுக்கு முன்ன காலகட்டத்துல இருந்த நாட்டிய ஆசிரியர்களுக்கு எல்லாம் பல்கலைக்கழகம் அப்படின்றது ஒண்ணு கிடையாது. குரு என்ன சொல்றாரோ அதுதான். குரு சொல்மிக்க மந்திரம் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை மாதிரி எங்களுக்கு அடுத்த தந்தை யாருன்னா குரு தான். அவர் சொல்மிக்க மந்திரம் இல்லை, இப்படி வா அப்படி உட்காரு இப்படி ஆடுன்னா அவ்வளவுதான். அப்ப குறைவானவர்களே தான் இருந்தாங்க. இந்த நாட்டியத்துல நிறைய பேர் ஃபர்ஸ்ட் பேரண்ட்ஸும் அந்த ஃபேமிலியுமே முதல்ல என்கரேஜ் பண்றது கிடையாது. அப்ப எங்களுடைய காலகட்டத்துல கம்மி பேர் தான் இருந்தாங்க. ஆனா அதுக்கப்புறம் அண்ணாமலை யூனிவர்சிட்டி, தமிழ்நாடு யூனிவர்சிட்டி, அதுக்கப்புறம் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி, இப்போதோ லண்டன்ல ஒரு யூனிவர்சிட்டி இருக்கு, அமெரிக்கால இந்த மாதிரி ஏகப்பட்ட பல்கலைக்கழகங்கள் நாட்டியத்துறைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. கலைத்துறை, நாட்டியத்துறைக்குன்றதை விட கலைத்துறைக்கு, மிருதங்கம், பாட்டு, வயலின், அப்புறம் தபேலா, எல்லாத்துக்கும், மேளம், அப்புறம் நாகஸ்வரம், எல்லாத்துக்குமே அவங்க நிறைய ஊக்குவிச்சாங்க, நிறைய வாய்ப்பளிச்சு கொடுத்தாங்க. ஆனா நாங்க அதெல்லாம் அனுபவிக்கல. அப்ப என்ன பண்ணோம், பல்கலைக்கழகத்துல போனா நிறைய நோட்ஸ் கிடைக்கும், நிறைய தியரி கிடைக்கும். அப்போ இந்த பழைய மாஸ்டர்ஸ் உடைய நோட்ஸ் எல்லாம் யூனிவர்சிட்டியில கலெக்ஷன்ஸ்ல எடுத்து அதை ஒரு நோட்டா போட்டு தியரிட்டிக்கல் எக்ஸாம் அப்படி எல்லாம் கொடுக்க இப்ப பசங்களுக்கு இது ஒரு படிப்பாவே போயிடுது. இப்ப நீங்க நிறைய ஸ்கூல்ல எடுத்தீங்கன்னா ஈவினிங் கிளாஸ் 45 minutes, 1 period கிளாஸ் டான்ஸ், 1 period கிளாஸ் பாட்டு. இப்ப அந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்போ ஏகப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் இப்ப இருக்காங்க மேம். இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் சென்னை வடபழனியில இருக்கேன் அப்படின்னா, இந்த வடபழனியில மட்டுமே 15 நாட்டிய ஆசிரியர்கள் இருக்காங்க. நான் படிச்ச காலத்துல மயிலாப்பூர்ல 5 ஆசிரியர் மாத்திரம்தான் இருந்தாங்க. என்னுடைய நாட்டியத்தை வள்ளூர் ராமையா பிள்ளை அவர்கள் என்னுடைய நாட்டியத்தை பார்த்திருக்காரு. அது எவ்வளவு பெரிய சந்தோஷமான விஷயம். ஆனா எனக்கு அப்ப அவர்தான் வள்ளூர் ராமையா பிள்ளைன்றது தெரியாது மேம். அதுதான் அங்க பெரிய விஷயம். அது தெரியாத வயசு மேம், எனக்கு தெரியாத வயசு. அப்போ எங்க டான்ஸ் மாஸ்டர் சொல்லுவாங்க, ஐயா அம்மா இவருக்கு நமஸ்காரம் பண்ணுங்க, இவர் தான் வள்ளூர் ராமையா பிள்ளை ஐயா அப்படின்பாங்க. அப்ப நாங்க நமஸ்காரம் பண்ணி, இப்ப மாதிரி மொபைல் இருந்தா செல்ஃபி எடுத்துப்போம், போட்டோஸ் எடுத்துப்போம். அந்த வசதியும் இல்லையே, அந்த வசதிகளும் இல்ல தானே. ஒரு வசதியுமே கிடையாது. அப்ப கேசட் போடுற வசதி தான். என் அரங்கேற்றத்துக்கு வெறும் கேசட் மாத்திரமே போட்டு ரெக்கார்ட் பண்ணி கொடுத்தாரு. அப்ப எங்கிட்ட கேசட் சிடி பிளேயர் கிடையாது. இப்ப எதிர் வீட்டு மாமி சிடி பிளேயர் எடுத்துன்னு வருவாங்க, நான் கேசட்டை மாத்திரம் 35 ரூபாய் கொடுத்து வாங்குவேன். வாங்கி போய் கொடுத்து அவங்க வீட்டுல போய் அந்த பாட்டை கேட்டு 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 அவங்க வீட்டுல பிராக்டிஸ் பண்ணி வந்து ராத்திரி படிக்கும்போது அதை நான் பிராக்டிஸ் பண்ணேன். பட் இப்ப காலத்து பசங்களுக்கு அப்படி கிடையாதுமா. மொபைல் இருக்கு, கையிலேயே உலகம் இருக்கு.
நீங்க யூடியூப்ல எடுத்தீங்கன்னா ஏகப்பட்ட சாங்ஸ் இருக்கு, ஏகப்பட்ட டவுன்லோட்ஸ் இருக்கு, ஏகப்பட்ட ஸ்டைல்ஸ் இருக்கு. இந்த ஸ்டைலுன்னே சொல்றதுக்கு இல்ல, அவ்வளவு ஸ்டைல்ஸ் இருக்கு, அவ்வளவு பக்தி பாடல்கள் இருக்கு, இவ்வளவு நல்ல விஷயங்கள்லாம் இருக்கு. அதனால மாணவர்கள் இப்ப நிறைய முன்னேறிட்டு இருக்காங்க. நாட்டிய ஆசிரியர்களும் நிறைய முன்னேற்றி விடுறாங்க. இந்த இப்பத்தியுடைய அரசாங்க கோவில்கள் எல்லாமே நாட்டியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஒரு சிவராத்திரி வந்தா வாய்ப்பு கொடுக்குறாங்க, நவராத்திரி வரும்போது வாய்ப்பு கொடுக்குறாங்க, தைப்பூசத்துல வாய்ப்பு கொடுக்குறாங்க, சித்திர உற்சவத்துல வாய்ப்பு கொடுக்குறாங்க. சபாக்கள் மாத்திரம் இல்ல, மார்கழி சபாக்கள்ல மட்டும் அல்லாது கோவில்கள்லயும் நிறைய பேர் ஃப்ரீ ஸ்லாட் கொடுக்குறாங்க, பேமெண்ட் ஸ்லாட் கொடுக்குறாங்க, அப்படி கொடுக்குறாங்க மேம். அந்த வகையில நான் ஒன்னே ஒண்ணு யோசிச்சேன், சொல்லலாமா? சொல்லுங்க. நான் என்ன யோசிச்சேன்னா, ஒரு ஒர்க் ஷாப், நாட்டிய பட்டறை, அதாவது நம்ம போய் காசு கொடுத்து ஒரு ஒர்க் ஷாப்ப போய் கத்துக்கிறோம், அத மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம போய் மேடை இல்லாம கஷ்டப்பட்டிருக்கோம், அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போன வருடம் PSB ட்ரஸ்ட் அப்படின்ற ஒரு ட்ரஸ்ட ஒண்ணு ஆரம்பிச்சேன். அதாவது அம்மா பேர் பார்வதி, அப்பா பேர் சாம்பசிவம், என்னுடைய பேர் விஜயலட்சுமி. சோ PSB ட்ரஸ்ட், அத எங்க அம்மாவுடைய பேர்ல நான் ஆரம்பிச்சேன். அதுக்கு எனக்கு உறுதுணையா இருந்தது யாருன்னா, திருப்பி அந்த பேரை தான் நான் சொல்ல விரும்புறேன், நாட்டிய ஆச்சாரியா டாக்டர் ஜெயந்தி யோகராஜ் அம்மா தான். ஏன்னா நான் உங்ககிட்டதான் ஃபர்ஸ்ட் என்னோட அபிப்பிராயத்தை சொன்னேன். அபிப்பிராயத்தை நான் சொன்னேன், மேம் நான் இந்த மாதிரி ஆரம்பிக்கலான்னு இருக்கேன், விஜய் நல்ல விஷயம் விஜய் ஆரம்பிங்க. அப்ப நான் சொன்னேன், இது ஒரு இன்டர்நேஷனல் ஆர்ட் ஃபெஸ்டிவலா இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். உங்களுடைய நடனம் தான் மேம் ஃபர்ஸ்ட் இருக்கணும். நீங்க எப்ப சென்னை வாரீங்களோ அப்ப உங்களுடைய முதல்ல நீங்க தான் அதை துவக்கி வைக்கணும் அப்படின்னு. அப்போ இந்த இன்டர்நேஷனல் டான்ஸ் ஃபெஸ்டிவலுக்கு ஒரு நல்ல பேர் சொல்லுங்க அப்படின்னு சொன்னேன். அங்க கொஞ்சம் பொறுங்க விஜய், கட் பண்ணிட்டாங்க. திருப்பியும் ஒரு நாள் கழிச்சு என் லைனுக்கு வந்தாங்க. வந்துட்டு சொன்னாங்க, விஜய் சம்பிரதாய பிரவாகா அப்படின்றத இந்த நிகழ்ச்சிக்கு நீங்க பேர் வைங்க, நல்லா இருக்கும் அப்படின்னாங்க. சோ ஜெயந்தி யோகராஜா மேம் தான் எனக்கு சம்பிரதாய பிரவாகா அப்படின்ற அந்த இன்டர்நேஷனல் ஆர்ட் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லி வச்சாங்க. நான் ஆர்ட் ஃபெஸ்டிவல் தான் வச்சேன், டான்ஸ் ஃபெஸ்டிவல்னு வைக்கல. பிகாஸ் நான் மிருதங்கம் கத்துக்கிறேன், மிருதங்கம் வாசிப்பேன். அப்படியோ, வாழ்த்துக்கள். எங்க மிருதங்கம் இருக்கு, அதனால எல்லாரும் எல்லா கலை பாடுறவங்க பாடலாம், பஜனைன்றத பண்ணலாம், யாருக்காவது நம்ம ஃப்ரீ ஸ்லாட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு 8 நிமிஷத்துக்கு ஒரு 20 பேருக்கு நான் 4 மணி நேரத்துல இந்த வாய்ப்பை கொடுத்தேன். ஆமாம், நீங்கள் பல்கலை வித்தகின்னு சொல்லலாம் இல்லையா? பல்கலை வித்தகி, மிருதங்கம் வாசிப்பீங்கன்னு சொன்னா உங்களை பார்த்தாலே தெரியுது டான்ஸுக்குரிய அந்த உடல் வளம் இருக்கு. நீங்கள் இப்போ பெர்ஃபார்ம் அது செய்றீங்களா? என்னென்ன ஜெயந்தி ராஜா, டாக்டர் ஜெயந்தி ராஜா இங்க மேடைகள் ஆடுறவ, நீங்களும் அதை சாஸ்வதம் மும்பைல பண்ணாங்க, நம்ம ஜெயந்தி யோகராஜா மும்பைல பண்ணாங்க. அதுக்கு நான் அங்க போய் டான்ஸ் ஆடினேன். ஓ, வாழ்த்துக்களா! என்னடா அந்த மாதிரி உங்களுக்கு உடல் பாகம் மிக அழகாக இருக்கிறீங்கள். அப்ப அவங்களுடைய சலங்கை நர்த்தனாலயாவுடைய 50 வருட அந்த விழாவை இங்க கொண்டாடினாங்க, அதுலயும் நான் டான்ஸ் ஆடினேன். அதுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுத்தாங்க. ஓ, வாழ்த்துக்களா! மிக கேட்கும்போது மிக மகிழ்ச்சியா இருக்கின்றது. ஒரு இலங்கை சேர்ந்த ஒரு கலைஞர் உங்களோட இணைந்து இந்த விதத்துல வாரது நம் மக்கள் இலங்கை வெளிநாடு கிடையாது. ஆமாம், அது ஒரு பெரிய ஒரு நல்ல சந்தோஷமாக இருக்கிறது கேட்கும் பொழுது. இது தொடர வேணும். எல்லா கேட்டுக்கொண்டிருக்கின்ற கலைஞர்களும் போய் இன்னும் தங்களை மேம்படுத்த வேண்டும் இந்த வேளையில என்றதான். யாதும் உலகமே யாவரும் கேள்வி. ஆமா, நிச்சயமாக. யாதும் ஊரே வேண்டாம், யாதும் உலகமே யாவரும் கேள்வி. இதுல ஒரு முக்கியமான கேள்வி என்னென்றால், இப்ப இந்த கொரோனா வந்தது தானே, அதுக்கு பிறகு இந்த நாட்டிய துறையில அந்த அவர்களை கற்பிக்கிறது, அந்த வசதிகள் எல்லாம் இப்ப கூடுதல். அதை பத்தி நீங்க சொல்லுங்க. அதுக்கு பிறகு அவர்கள் ஜூமுக்களால அந்த நாட்டியத்தை கற்பிக்கின்றார்கள். சில அந்த கொரோனா வந்ததுல இருந்து என்ன ஒண்ணு டெவலப் ஆச்சுன்னா, ஆன்லைன் அப்படின்றது ஒண்ணு டெவலப் ஆச்சு.
ஆமா. இது ஒண்ணுதான் டெவலப் ஆச்சு. மத்தபடி இப்ப அந்த 6 மாசம் மட்டும்தான் யாரும் கிளாஸ் வைக்கல. யாருமே எல்லா நாட்டியத்துறையில நிறைய பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்க. நாட் ஓன்லி நாட்டியத்துறை, கலைத்துறையில இதவே மூலாதாரமா நினைச்சவங்க நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. என்னால முடிஞ்ச உதவிகளும் நான் 2-3 நாட்டிய ஆசிரியருக்கு செஞ்சிருக்கேன். அந்த மாதிரி ஏகப்பட்ட ஒருங்கிணைப்பு குழுக்கள் நிறைய பேரு, நிறைய கலைத்துறையினருக்கு நிறைய பேருக்கு இந்த கொரோனால தமிழ்நாடு அரசும் நிறைய உதவி இருக்கு. அதே சமயத்துல மற்ற சீனியர் டான்ஸ் ஆர்டிஸ்ட், நான் ஒருத்தருடைய பேர் சொல்ல விரும்பல, எல்லாருமே ஹெல்ப் பண்ணிருக்காங்க. எல்லாருமே ஹெல்ப் பண்ணி எல்லாருமே மேம்படுத்தி கொடுத்திருக்காங்க. அப்போ ஒரு 6-7 மாசம் தான் அவங்க ரொம்ப பின்தங்கி ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. இப்ப எனக்கு வந்து அரசு ஊதியம் இருக்கு, என்னை விட்டுருங்க, என்னைய மாதிரி ஒரு 100 பேர் இருப்பாங்க. ஆனா இதுல கிட்டத்தட்ட 5000-20,000 பேருக்கு மேல இருக்காங்க. அவங்க இதையே வந்து மூலாதாரமா நினைச்சிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க எல்லாம் என்ன பண்ணிருப்பாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அப்பதான் இந்த ஆன்லைன் வகுப்பு அப்படின்றத ஒண்ணு ஆரம்பிச்சு ஆன்லைன் கிளாஸஸ் எல்லாம் எடுத்துட்டு, நானும் ஆன்லைன் வகுப்பு எடுக்கிறேன் மேம். பாஸ்டன்ல கிளாஸ் எடுக்கிறேன், மலேசியால கிளாஸ் எடுக்கிறேன் நான். அந்த மாதிரி சொல்லுங்க சொல்லுங்க. அந்த இல்ல நான் கேட்குறேன், இந்த மற்ற இப்போ இசைன்றது நீங்கள் சொல்லிக் கொடுக்குறது ஆன்லைனில் கேட்குறது சுலபமாக இருக்கிறது. ஆனால் நாட்டியம் வந்து வேறு ஒரு கலை. இப்போ நீங்கள் அபிநயம், கால் இதுகள் எல்லாம் காட்டி கொடுக்க வேண்டி இருக்கும் ஒரு மாணவிக்கு இல்லையா? அதெல்லாம் ஒரு திருப்திகரமாக உங்களுக்கு அதை செய்ய முடிகிறதா? ஜூமுகளால் அதை அப்படி செய்ய, அதை பற்றிய உங்களுடைய விளக்கம் என்ன? ஒன்னே ஒண்ணு சொல்லட்டுங்களா? ஒரு நிறைய வடை பாயசத்தோட சாப்பிட முடியலன்னா கூட ஒரு தயிர் சாதம் சாப்பிட்டா கூட ஒரு பசி ஆறுதல், திருப்தி, அது கூட திருப்தி தானே. அதே மாதிரிதான் இந்த ஆன்லைன் வகுப்புன்றது. ஆன்லைன் வகுப்புன்றது ஒரு தயிர் சாதம் மாதிரிதான். நம்ம வந்து என்ன சொல்லித்தரோம், பாவம் பிடிக்கிறோம் அப்படின்னா, இப்ப நாங்க வந்து இப்ப பிள்ளைங்க வந்து ரைட் ஹேண்ட் சைட் பண்ணணும்னா நாங்க லெஃப்ட் ஹேண்ட் சைட் பண்ணுவோம். அப்ப அவங்க அதை பார்த்து ரைட் ஹேண்ட் சைட் பண்ணுவாங்க. அப்படி பண்ணுவோம். அப்ப அந்த பாவத்தை நேர வச்சு சொல்லி தருவோம். வீடியோஸ் போட்டோ எடுத்து அனுப்புவோம். வீடியோஸ் அவங்களுக்கு அப்டேட் பண்ணி கொடுப்போம். இப்பதான் வாட்ஸ்அப்ன்ற ஒரு நல்ல ஒரு இது இருக்கு. அந்த வாட்ஸ்அப்ல வீடியோஸ் அனுப்புவோம். அப்ப தூரத்துல இருந்து வச்சு டான்ஸ் ஆடி காட்டுவோம். இப்ப அவங்க ரைட் ஹேண்ட் சைடு ஆகணும்னா நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து பண்ணுவோம். கைய இப்படி பண்ணுங்க, இப்படி கடகாமகம்னா இது, அலபத்மம்னா இது, இப்படி நாங்க சொன்னோம்னா அவங்க அதை ரைட்டு கையில பண்ணுவாங்க. கையை தூக்கி வை, ஸ்ட்ரெயிட்டா வை, இந்த மாதிரி ஒண்ணுன்னா சொல்லி கொடுத்துதாம டெவலப் பண்ணும். அதுல நான் 2 பிள்ளைகளுக்கு சலக பூஜையே பண்ணிருக்கேன். ஓ, அப்ப உங்களுக்கு அது சிரமம் இல்லையன்றதான் உங்களுடைய கருத்து ஆகப்படுது, அப்படியா? இல்ல மேம், சிரமம் தான். அது ஆரம்பத்துல சிரமமா இருந்தது. பட் இப்ப வந்து மக்கள் எல்லாருமே பேரண்ட்ஸ் எடுத்தீங்கன்னா கூட ஆன்லைன் வகுப்பு தான் எடுக்கிறாங்க. அதுக்கு ஒரே ஒரு காரணம் என்னன்னா, அவங்க படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அது கரெக்ட், நான் இல்லன்னே சொல்லல. படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுங்க. ஆனா நாட்டியம் கிளாஸ் சேருவாங்க. இப்போ ஒரு சைக்கிள் டெஸ்ட், ஆனுவல் எக்ஸாம்னா விடுங்க, பிள்ளைங்க வரமாட்டாங்க. சைக்கிள் டெஸ்ட், மந்த்லி டெஸ்ட்டுக்கே பிள்ளைங்களை அனுப்ப மாட்டாங்க. பிகாஸ் ஸ்கூல்ல வந்து போர்ஷன்ஸ் ஜாஸ்தி. இப்ப 10th விட்டுருங்க, 10th +2 விட்டுருங்க. நார்மலா நான் சொல்றது 5th 6th 7th 8th சொல்றேன், 3rd 4th சொல்றேன். அனுப்ப மாட்டாங்க கிளாஸ்க்கு. மேம் நீங்க ஒன்னா சண்டே ஆன்லைன்ல வரீங்களா மேம்? அது என்ன வேணும், நீங்க வாட்ஸ்அப்ல ஒன்னா வீடியோ போட்டுருங்க மேம், நாங்க பிராக்டிஸ் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரியான சில கஷ்டங்கள் ஒரு நடன ஆசிரியர்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மத்தபடி ஜூம்ல எடுக்கிறது எல்லாருக்குமே ஈஸி தான். இப்ப அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா, நான் இப்ப இங்க இருந்து அமெரிக்கால கிளாஸ் எடுக்கிறேன். ஆமா, பாஸ்டன்ல கிளாஸ் எடுக்கிறேன். இப்ப நான் இங்க இருந்து அங்க போக முடியாது இல்லைங்களா? அப்ப ஆன்லைன் எவ்வளவு ஒரு வசதியா இருக்கு. இங்க இருந்து நான் மலேசியாவுக்கு கிளாஸ் எடுக்கிறேன், மலேசியாவுக்கு நான் போக முடியாது. சோ மலேசியால இருந்து அந்த பிள்ளை வருது என்கிட்ட, நடுவாங்க கிளாஸ் கத்துக்கலாம். அப்போ நான் அப்படி சொல்லி தரேன். எங்களுக்கு இவ்வளவு ஒரு டெவலப்மெண்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா? ஆமா மேம். அதுதான் புதிய டெக்னாலஜி வந்தது நல்ல மாதிரி தான் இருக்கிறது இல்லையா? ரொம்ப நல்லா, நிஜமாலுமே நல்லா. எல்லா ஆசிரியர்களுக்கும் அது ஒரு பெரிய மெத்த சந்தோஷம் தான். ஓஹோ. அப்ப இந்த இதன் மூலம் நீங்கள் அந்த நாட்டியத்துறையோ எதுவும் மற்றது எக்ஸாம், இப்ப இதுல வந்து பரீட்சைகள் எல்லாம் இடம்பெறும், அதுகள் எல்லாம் என்ன மாதிரி இருக்கிற, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இப்போ இதுல வந்து கிரேட் எக்ஸாம்ஸ் எல்லாம் இருக்கு. அப்பெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், 10th முடிச்சா டிப்ளமோ, +2 முடிச்சா கிராஜுவேஷன், அதுக்கப்புறம் இந்த கிராஜுவேஷன் முடிச்சா எம்ஃபில்டு முடிச்சா பிஹெச்டி அப்படின்னு இருக்கும். பட் இப்ப பல்கலைக்கழகத்துல என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, கிரேடு,
தரம், தரப்பரீட்சை அப்படின்னு சொல்லி நிறைய அகாடமிஸ் இருக்கு, அகாடமிஸ் யூனிவர்சிட்டிஸ் இருக்கு. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஸ்டெப்ஸுக்குன்னு ஒரு தரம், அதுக்கு நம்ம பணம் கட்டணும், அதுக்கு சர்டிபிகேட் கொடுப்பாங்க. 2வது தரம், 3வது தரம். இப்ப நான் என்னுடைய பேரண்ட்ஸ் கிட்ட வந்து தர பரீட்சை வேண்டாம் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அவங்க அதை ஏத்துக்க மாட்டாங்க. என்ன தெரியுமா சொல்றாங்க, இல்ல மேம் என் ஃப்ரெண்டு வந்து அங்க படிக்கிறா, அவ வந்து 3rd கிரேடு முடிச்சுட்டா, இன்னும் என் பொண்ணை நீங்க 1st கிரேடுக்கே அனுப்பல. இதெல்லாம் நம்ம நிறைய ஃபேஸ் பண்ணணும். அப்ப நான் அவங்களுக்காக நான் அனுப்புறேன். அண்ணாமலை யூனிவர்சிட்டியில நான் அனுப்பிட்டு இருக்கேன். பசங்க 8 கிரேடும் முடிச்சிருக்காங்க. என் பிள்ளை ஒருத்தி கிராஜுவேஷனும் முடிச்சுட்டா, டான்ஸ்ல கிராஜுவேஷன் முடிச்சுட்டா. 4 பிள்ளைங்க கிராஜுவேஷன் முடிச்சிருக்காங்க. அப்படியா? அப்ப நான் யோசிக்கிறேன், இப்ப நாங்கள் 2 பேரும் உரையாடிய அந்த இதுல இருந்து நான் எடுத்துக்கொண்டுகின்ற விடயம் என்னென்றால், எதிர்காலத்துல நாங்கள் ஜூமுகளால் இந்த கட்டடங்கள் எல்லாத்தையும் மூடி போட்டு பாடசாலைகள் ஒன்றும் இல்லாமலுக்கு இப்படியே ஒரு காலத்துல இருக்க யாருக்கு மாட்டாங்க. தெரியும், அது கண்டிப்பா கூட வரலாம். வராது மேம், கண்டிப்பா வராது. நிச்சயமா நாட்டிய கூடம், பள்ளிக்கூடம்ன்றது கண்டிப்பா இருக்கும் மேம். வர முடியாதவங்க ஆன்லைன்ல படிக்கணும். வர முடியாம. மொத்தமே ஆன்லைன், மொத்தமே ஜூம்னா அது வந்து வேஸ்ட் ஆயிடும். ஆமா. இல்ல அப்படித்தான் இருக்கு. ஆனா இங்க லண்டன்ல சில சாதாரண வேலையாக்களே முந்தைய ஆபீஸுக்கு போறதெல்லாம் இப்ப சரியான குறைவா இருக்கு. அவர்கள் வீட்டில இருந்து வேலை செய்யற அந்த வசதிகள் எல்லாம் பொதுவாக வருகிறது இல்லையா? அந்த ஆமா இடத்துல கண்டிப்பா. நாங்கள் எதிர்காலத்துல நாங்கள் இப்ப எதிர்பார்த்த நாங்களா இப்படியெல்லாம் எங்களுடைய தொழில்நுட்பம் பெருகி இப்படியெல்லாம் வேலை செய்ய வேண்டிய எதிர்பார்க்கவே இல்லை. அதே மாதிரி யாருக்கு தெரியும், நாங்கள் எதிர்காலத்துல இருந்து பார்ப்போம். And மிக சந்தோஷமா இன்னும் ஒரு விஷயம் சொல்ல விரும்புறேன் மேம். கூறுங்க. என்னன்னா, ஒரு ஒர்க் ஷாப்புக்கு நம்ம காசு கொடுத்துதான் ஒர்க் ஷாப்புக்கு போக முடியும். ஒர்க் ஷாப்னா நாட்டிய பட்டறை, பட்டறை. நாட்டியத்தை மேம்படுத்துதல். அதாவது சில பேர் யூனிவர்சிட்டியில சிலது கத்துட்டு இருப்பாங்க, அதுக்கப்புறம் ஸ்கூல்ல சிலது கத்துட்டு இருப்பாங்க, நாட்டிய ஆசிரியர்கள் கிட்ட சிலது கத்துட்டு இருப்பாங்க. இது அல்லாது சில லெஜெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஒரு நாட்டிய பட்டறைன்னு ஒண்ணு ஆரம்பிப்பாங்க. அதுல வந்து ஒரு ஃபீஸ், ஏதாவது ஒரு ஃபீஸ் கலெக்ட் பண்ணி தான் அவங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லி தருவாங்க. அத நான் மனசுல என்ன நினைச்சேன்னா, நம்ம பிஎஸ்வி ட்ரஸ்ட் மூலியமா நம்ம ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு சொல்லி திரிசக்தி ஒர்க் ஷாப் அப்படின்றத ஒண்ணு ஆரம்பிச்சேன். திரிசக்தி ஒர்க் ஷாப் அப்படின்னா இந்த ஃபார்ம் ஆஃப் சரஸ்வதி, லக்ஷ்மி அண்ட் பார்வதி, இவங்க 3 பேரையும் வச்சு ஆரம்பிச்சேன். அப்ப அது எப்ப ஆரம்பிக்கணும்னு நான் யோசிச்சேன்னா, நம்ம ஜெயந்தி யோகராஜா மேம் எப்ப சென்னை வாராங்களோ அப்ப நம்ம இதை ஆரம்பிக்கணும். பிகாஸ் அவங்க வந்து எனக்கு பிஎஸ்வி ட்ரஸ்ட் சம்பிரதாய பிரவாகாவை என்ன வந்து மேம்படுத்தி கொடுத்தவங்களுக்கு கண்டிப்பா அவங்க வந்து எனக்கு கிளாஸ் எடுக்கணும் அப்படின்ற அந்த ஒரு நோக்கம் என் மனசுல 1 வருஷமா இருந்தது. அதுக்கப்புறம் நான் அவங்க கிட்ட சொன்னேன், நான் மேம் நீங்க வந்து ஒரு இது எடுக்கணும், விஜய் கண்டிப்பா வந்து எடுக்கிற விஜய்னாங்க. அதுக்கப்புறம் 2 லெஜெண்ட்ஸை நான் கூப்பிட்டேன். உங்களுக்கு தெரியும் அந்த 2 லெஜெண்ட்ஸ் யாருன்னு. அதுல வந்து பார்வதி உடைய ஐட்டம் எடுத்தது வந்து சித்ரா முரளிதரன். சித்ரா முரளிதரன் அவங்கதான் வந்து எடுத்தாங்க. சரஸ்வதி இன் ஃபார்ம் ஆஃப் சரஸ்வதி வந்து திவ்யசேனா மேம் எடுத்தாங்க. திவ்யசேனா மேம் எடுத்தாங்க. இந்த ஃபார்ம் ஆஃப் லக்ஷ்மி, லக்ஷ்மியுடைய பல அவதாரங்கள், பெண் அவதாரங்கள் நிறைய இருந்தாலும் அதுல ராமருடைய மனைவியா ஜானகி அப்படின்ற ஒரு அவதாரம். அதுல ஜானகி கவித்துவம் இயற்றி வடிவமைத்தது நாட்டிய ஆச்சாரியா டாக்டர் ஜெயந்தி யோகராஜா. அவங்களுடைய ஐட்டத்தை வந்து இங்க வந்து எடுத்தாங்க. மொத்தம் 260 மாணவிகள், மாணவிகள் தான், ஒருத்ததான் பையன். மாணவிகள் 45 ஆசிரியர்களுடைய மாணவிகள். இவ்வளவு பேருக்கும் நான் ஃப்ரீயா கிளாஸ் எடுத்தேன். ஃப்ரீயா சர்டிபிகேட் கொடுத்து ஃப்ரீயா நான் எல்லாமே வந்து அவங்களுக்கு பண்ணி கொடுத்தேன். அந்த ஒரு கிரெடிட் வந்து எனக்கு இருக்கு. இன்னைக்கு நான் ஒரு ஏப்ரல் 12 அன்னைக்கு ஒரு டான்ஸ்க்கு அரங்கேற்றத்துக்கு நான் சீஃப் கெஸ்டா போறேன். அதுல அவங்க கிட்ட நான் கேட்டேன், நீ என்ன ஐட்டம் எடுக்க போறேன்னு. அக்கா ஜெயந்தி யோகராஜா மேம் ஜானகி கவித்துவம் எடுத்தாங்க, அததான் நான் என் பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னாங்க. அப்ப அது கேட்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. பிகாஸ் நாட்டிய பட்டறைன்னு சொல்றோமே தவிர நம்ம போயிட்டு வந்து அதை யாரும் ரீகால் பண்றதே கிடையாது. அதுக்கு ஒரு உதாரணம் என்னன்னா, 5th இருந்து 6th போறோம், 5th முடிஞ்சாச்சு, அந்த புக்கை நம்ம என்ன பண்றோம், பழைய புக்குக்காரன் தான் தூக்கி போடுறோம். அது யாரும் நம்ம கொடுக்கறது கூட கிடையாது, ஏன்னா அதுல காசு வரும் அப்படின்னு சொல்லி பேரண்ட்ஸ் தூக்கி போட்டுருவோம். அதை ஒரு கோத்ரூ பண்றது எதுவுமே கிடையாது. அத மாதிரிதான் மேம் எல்லாருமே
ஆனா இந்த லேடி வந்து அவங்க பேர் கனிமொழி, அவங்க வந்து இதை எடுத்திருக்காங்க. வேற ஒருத்தங்க சரஸ்வதியோட எடுத்திருக்காங்க, வேற ஒருத்தங்க பார்வதியோட. இத நம்ம கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பரவாயில்ல, நம்ம வந்து இது இப்படி பண்ணத பிள்ளைங்க எல்லாம் இவ்ளோ வந்து முன்னேறி இருக்காங்களே, இவ்ளோ கத்துட்டு இருக்காங்களே. அப்ப இந்த 3 ஆசிரியர்கள் வந்து எவ்வளவு மேம்படுத்தி கொடுத்திருக்காங்கல்ல அப்படின்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் இன்னும் ஒரு விஷயம் சொல்லணும் மேம், ஸ்ரீகிருஷ்ணா ஸ்வீட்ஸ்ல வந்து எல்லாருக்கும் ஒரு 100 ஆசிரியர்களுக்கு ஒரு மேம்படுத்தி கொடுக்குற மாதிரியான ஒரு சர்டிபிகேட் பண்ணார் நம்ம ஸ்ரீகிருஷ்ணா ஸ்வீட்ஸ்ல முரளி சார். அது வந்து ஆர் கிருஷ்ணமூர்த்தி சார், அவர் அட்வொகேட், அவர் தான் வந்து இதெல்லாம் ஏற்பாடு பண்ணி நல்லபடியா எல்லாம் பண்ணி கொடுத்தாங்க. இதை எடுத்து பொறுப்பேற்றுக்கிட்டது யாருன்னா திருமதி சாந்தி சர்வோத்தமன் அப்படின்ற ஒரு மேடம் தான். அவங்களுக்கு வந்து என்னைய பிடிச்சு என்ன வந்து விஜி நீங்க வந்து பாருங்க அப்படின்னு சொல்லி அவங்க சில டீச்சர்ஸ் ரெஃபர் பண்ணி கொடுத்தாங்க. நான் நிறைய டீச்சர்ஸ் ரெஃபர் பண்ணி கொடுத்து அதுல அவங்க கூட உறுதுணையா இருந்து அவங்க கூட நான் பண்ணேன். அந்த ஒரு கிரெடிட் வந்து எனக்கு இருக்கு மேம். சோ அவங்களுக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். சாந்தி சர்வோத்தமன் என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஆமா. மிக கேட்க சந்தோஷமா இருக்கிறது. மிக்க மிக்க நன்றி. ஏனென்றால் நீங்கள் அந்த மற்றவர்களுக்கு அந்த சேவை செய்ய வேணும். இந்த கலையை வந்து விற்காமலுக்கு ஒரு சேவையாக செய்கிறது இல்லையா? கலையை நாங்கள் விற்கக்கூடாது இல்லையா? ஆனால் அந்த மனம் உங்கள்கிட்ட இருக்கிறபடியாக தான் நீங்கள் இவ்வளவு மேம்பட்டு வாரீங்க. உண்மையாக வாழ்த்துகிறோம். மிக மிக சந்தோஷமாக இருக்கிறது. நீங்கள் எப்படியான கலைஞர்கள் வந்து நீங்கள் வந்து கலையை வளர்க்க வேணும். அப்போதான் பிள்ளைகளும் ஆசையோடு வருவார்கள் இல்லையா? நேரம் நெருங்குதால் இன்னும் நீங்கள் ஏதாவது கூற வேண்டுமா? கூறிக்கொண்டு நாங்கள் எமது உறவுகளையும் அழைத்து அவர்களுடைய கருத்துக்களையும் நாங்கள் கேட்கலாம். நான் டாக்டர் ஜெயந்தி ஜோராஜா கண்டிப்பா கேட்கலாம். இங்க ஒருத்தரும் பாக்குறவங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள். ஏன்னா எனக்கு யாரையும் பார்த்துட்டு இருக்கீங்கன்றது எனக்கு தெரியல. பாக்குற எல்லாருக்கும் இந்த இந்த FA டிவி மூலியமா நான் உங்க எல்லாரையும் சந்திச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த வாய்ப்பை எனக்கு அளிச்ச டாக்டர் ஜெயந்தி யோகராஜா மேம்க்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. மேம் நவஜோதி மேம், உங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி மேம். ஏன்னா அவங்க சொன்ன உடனேயே நீங்க எனக்கு உடனே கால் பண்ணி நீங்க எனக்கு உடனே பேசுனீங்க. சோ உங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. நன்றி. ஆமாம், இதுல கேட்டுக்கொண்டு பார்த்து கொண்டிருக்கின்றவர்களும் பல நாடுகளிலும் டான்ஸ் டீச்சர் இதுக்கு முதல் செய்த சாந்தினி அவரும் ஒரு நாட்டிய ஆசிரியை, அவரும் கேட்டுக்கொண்டு முக்கியமாக இருப்பார். பல்வேறு நாடுகளிலும் இந்த கலைத்துறையில ஜாம்பவான்கள் இருக்கிறார்கள், அவர்களும் இதை கேட்டுக்கொண்டிருப்பார்கள். பல கேள்விகள் வைத்திருப்பார்கள் உங்களிடம். இப்பொழுது அது பொறுப்பாளர் திரு நடாமோகன் அவர்களும் இருக்கின்றார். ஜெயந்தி ஜோகராஜா அவர்களும் அனுப்பியிருந்தார்கள். ஆமாம், இணைஞ்சு ஜெயந்தி ஜோகராஜா நீங்களும் உங்களுடைய கருத்துக்களை கூறலாம். ஆமாம், மிக்க மகிழ்ச்சி. உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியான வாழ்த்துக்களும் வணக்கமும். சிறப்பாகவே ஒரு கலையை உணர்ந்து வாழ்வியலாக மகிழ்ந்து அதை மாணவர்களோடு கடத்தணும். அது மட்டுமல்ல, உங்களை போன்ற அல்லது உங்களையும் விடவும் சிறப்பானவர்களை சேர்த்து இணைத்து நகர வேண்டும். அதே போல உங்களுடைய ஆற்றலையும் புலமையையும் வாய்ப்பு கிடைக்கிற உலகமெங்கும் கொடுக்க வேண்டும் என்று மனம் உவந்து, எப்படி நவஜோதி அவர்கள் கேட்ட உடனேயே சம்மதம் தெரிவித்து மகிழ்ச்சியோடு அதை பகிர்ந்து கொள்ள வந்தீங்களோ, அது போலவே உங்கள் வாழ்விலே உங்களுடைய கலையோடு நீங்க நகர்ந்து கொள்வது சிறப்பாக இருக்கிறது. கேட்கும் போது முத்தாய்ப்பு வைத்ததை போல நீங்க பல விஷயங்களை சொன்னாலும் இந்த இணைய வெளியில் ஜூமோ அல்லது டீம்ஸோ என்னவோ அதுக்கு ஒப்பதாக நாமும் கற்றுக்கொண்டு அந்த திறமைகளை நெறிமுறையை சரியாக உணர்த்தி பிள்ளைகளுக்கு கொடுக்க நினைக்கிறது சிறப்பான அம்சம். நவஜோதி அவர்கள் கூட நினைத்துத்தான் 2ஆம் தடவை கேட்டார். அது உங்களுக்கு அப்ப கஷ்டமா இல்லையா? அது என்ன நீங்க கஷ்டம்தான் அப்படின்னு சொல்லணும் என்று அவர் விரும்புகிறார், தவறாக எண்ணாமல். அது போல பல ஆசிரியர்கள் இல்ல நடனம் அப்படி இல்லை, இது ஒரு தொட்டு உணர்த்தி கடத்துகிற கலை, நாங்க அதெல்லாம் இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது என்று தாங்கள் அறியாததினால் தவற விட்டு விடுகிறார்கள். இப்ப நீங்க அது நேரம் பிள்ளைகள் படிக்கிறார்கள், அதுவும் முக்கியம்.
அதை வரவேற்றீங்க. அது நாங்க சில ஆசிரியர் என்ன செய்வார்கள் என்றால், இந்த முதல் நிகழ்ச்சியில் கூட அதை நாங்கள் திட்டினோம். அம்மாக்கள் பொய் பேசுகிறார்கள் என்று. அப்படி அல்ல, அப்படி அல்ல. அவங்களோட போய்தான் வரணும் வேண்டியிருக்கு. அவங்களோட போய் கண்டிப்பா உங்களுக்கு எக்ஸாம் வருதா, அது முக்கியம், படிப்பு முக்கியம், எல்லாம் அதோடு இதுவும் முக்கியம். ஏனென்றால் என்று நீங்க சொல்லிக் கொடுக்க போது அந்த பிள்ளைக்கு ஆர்வம் வரும். அந்த தாய் கூட, தாய் பாட்டியம்மா இல்லை தானே, தன்னுடைய முதல் குழந்தைகளைத்தான் உங்கள் போன்றோரிடம் கல்வி கற்க அல்லது கலை கற்க அனுமதிக்கிறார்கள். ஆனா அந்த அம்மாவுக்கு தெரியறதில்லை, இந்த பிள்ளை இதெல்லாம் கொண்டு சேர்த்தால்தான் தன் வாழ்க்கையில் நிறைவடைவார்கள். அவர்கள் இந்த துறையை தொடர்கிறார்களோ இல்லையோ, அவர்களுக்கு பக்கபலமாக உதவி செய்கிறது என்பதை அப்ப நீங்க தான் ஆசிரியர்கள் அதை உணர்த்தணும். அதே நேரம் இந்த ஒர்க் ஷாப்ல ஒரு அம்சமாக நீங்க செய்றீங்களோ தெரியல, உங்களோட சிரேஷ்ட மாணவர்கள் சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ அவங்க உங்கள்ட்ட இப்பவும் படிக்காட்டில் கூட அவங்கள வசதியான 2-3 பேரை அந்த ஒர்க் ஷாப்ல கொண்டு வந்து அவங்களுடைய டெஸ்டிமோனி, அவங்களுடைய அனுபவங்களை சொல்ல வைச்சா இந்த சின்ன வாண்டுகள் எங்களை விட அவங்களுக்கு மூத்த சந்ததியிடம் நிறைய அதை நம்பிக்கை கொள்வார்கள். ஓ, இப்படி எல்லாம் வரலாமா, உங்களுக்கு இப்ப நீங்க டான்சர் இல்லையா, இப்படி எல்லாம் இதெல்லாம் அவங்களுக்கு பிரயோசனமாச்சு, அவங்க சொல்ற போது இவங்க கற்பனை பண்ணுவாங்க, இல்லையா எனக்கு இது வேணும். அப்ப அம்மா கேட்காமலே பிள்ளை வருவதற்கு வாய்ப்பு. அது எப்படி நீங்க சொல்லும் போது கேட்டுக்கொண்டிருக்க மகிழ்ச்சியா இருந்தது என்னன்னா, நீங்க அதை அனுபவிச்சு செய்யறீங்க. பணம் அல்லது இது ஒரு எனக்கு ஒரு துறை, இது எனக்கு ஒரு வேலை என்பதற்கு அப்பாலையும் நீங்க போறதுனாலதான், உங்களை போன்ற பலர் அப்படி செய்வதனாலதான் என்ன சிறப்பு பெறுது. அவை நிறைந்த வாழ்த்துக்கள். இன்னும் 12 காலம் அதோட நீங்க இப்பவும் பெர்ஃபார்ம் பண்றீங்க, நடனம் ஆடுறீங்க இல்லையா? நான் 95 நிறைவாக வந்த போது உலக தமிழ் ஆராய்ச்சி மாநாடு தஞ்சாவூர், அதுல பத்மா சுப்பிரமணியம் அவர்கள் தன் மாணவர்களோடு நடனம் செய்யறது. அந்த நேரம் அவருக்கு வயது 74 73 வயசு. எந்த வருடம் ஐயா? 95ஆம் ஆண்டு. இந்த ஜெயலலிதா அவங்க அம்மா தஞ்சாவூர்ல உலக தமிழராட்சி மாநாடு நடத்திய, நான் உள்ள போகல, நான் கலந்து கொண்டிருந்தேன். இப்ப வெளி நிகழ்ச்சி ஒன்றில் முதல் நாள் நிகழ்ச்சியிலே ஆரம்ப நிகழ்ச்சியில் ஜெயலலிதா அம்மா முன்னிலையில் அவர்களுடைய நடனம் இருந்தது. அது சின்ன குழந்தைகளோடு அவங்களும் கூட வந்து நின்று அவங்களுக்கு ஏற்ற அசைவுகளை அது செய்திருந்தாங்க. அது எனக்கு வாழ்க்கையில முதல் முறையாக ஒரு மூத்த ஆசிரியர் தன்னுடைய பேர குழந்தைகளோடு மேடையில பெரிய நிகழ்ச்சியில் ஆடுவதை, அதை நான் ஐரோப்பாவில் பல இடங்களில் சொல்லியிருக்கிறேன். உட்கார்ந்து கொண்டு நீங்க நடனத்தை கற்பிப்பதை விட நீங்களும் ஒரு இங்கே ஒரு ரகுப்பிரியா என்ற ஒரு அம்மா, அவங்க இளையவர் தான், அவரும் உட்கார்ந்து கொண்டுதான் சொல்லிட்டு இருந்தார். அண்மையில ஒரு நிகழ்ச்சியில அழைச்சிருந்தாங்க. அதுல சொன்னாங்க முக்கியமாக, அண்ணா நான் நடனம் ஆடுகிறேன், கண்டிப்பா நீங்க மகிழ்ச்சி அடைகிறீங்க வாங்கன்னு. அதுக்கப்புறம் அவரை நேரில் கண்டு கேட்டேன், உங்களுடைய மாணவர்களுக்கு என்ன உற்சாகம் என்றா, அவர் சொன்னாங்க என்னோட ஆடும்போது இன்னும் விரும்பி அதை செய்யறாங்க. அப்ப அதை நீங்க அதை கடைபிடிக்கிறீங்க. அது ஒரு நிறைய ஒரு நல்ல ஒரு வித்துவத்தினுடைய அனுபவ தெரிப்பு உண்மையிலேயே அழகா இருக்கும் என்று நினைக்கிறேன். அவர் எப்போ லண்டன் வர்றீங்க அடுத்த முறை விரைவாக? லண்டன் வர்ற அண்மையில திட்டம் இருக்கிறதா? நீங்க லண்டன் வர்றீங்களான்னு? அப்படியா? சரி, சந்தோஷம். இந்த நிகழ்ச்சி பார்த்ததுக்கு பிறகு உங்கள் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறோம். ஜெயந்தி யுவராஜா அவர்கள் அதுக்குரிய ஏற்பாடுகளை செய்து தந்தால் வருவோம் கண்டிப்பா. மிக்க மகிழ்ச்சி, தொடர்ந்து வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி. ஜெயந்தி ஜோராஜா அவர்களும் இருக்கிறார்கள். யாராவது வாழ்த்துக்கள் சொல்ல வேண்டி கதைக்க வேண்டும் என்றால் கதைச்சு கொண்டு நாங்கள் மது நிகழ்ச்சியை நிறைவு கொண்டு வரலாம் நினைக்கின்றேன். நினைக்கும் அவ இருக்கிறா போல கேட்டுக்கொண்டிருக்கின்ற போல் தெரிகிறது. ஆனால் வந்து கருத்துக்கள் சொல்லலாம் நினைக்கின்றேன். வணக்கம். சாந்தினியும் வேறவ நான் நினைக்கிறேன், இப்பதான் அவ ப்ரோக்ராம் முடிச்சவ. வணக்கம் விஜி. வணக்கம் விஜி.
மேம் நமஸ்தே. நமஸ்காரம். ரொம்ப நல்லா எப்படி இருந்தது இருக்கீங்க? விஜி. Thank you. நல்ல அழகான இன்டர்வியூ. நவாஜோதி அவர்களும் நீங்களும் அழகாக திரு நடாமோகன் அவர்களும் செய்தது ரொம்ப சிறப்பாக இருந்தது. நன்றி மேம். வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். Thank you so much மேம். வெல்கம். உங்களால தானே மேம் இது பேசினேன் இன்னைக்கு. இல்ல இல்ல, இது உங்களுடைய திறமை. உங்களை இங்கு உள்ளவர்கள் எல்லோரும் அறிய வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் நான் நவஜோதி அவர்களுக்கு உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டேன், அறிமுகப்படுத்தி விட்டேன். ரொம்ப சிறப்பான நேர்காணல். வாழ்த்துக்கள் விஜி, வாழ்த்துக்கள் நவஜோதி, வாழ்த்துக்கள் நடாமோகன் அவர்களே. நன்றி. உண்மையில் அவ ஒரு சொல்லு தான். நான் இன்று, அதாவது இன்று மாலை வேறும் இவரோட விஜயலட்சுமியோட நான் பேசவே இல்லை. நாங்கள் டெக்ஸ்ட் போட்டுட்டு நாங்கள் டெக்ஸ்டை போட்டுட்டு இன்றைக்கு செய்தது எனக்கும் ஒரு சந்தோஷமாக இருக்கிறது. இந்த விதத்திலேயும் நாங்கள் ஒரு ஆளை நேர்காணல், அதுவும் இந்தியாவில் இருந்து அப்புறம் நாட்டில் இருந்து ஜூமுக்குள்ளால செய்ய எங்களாலே முடியும் என்றதை செய்து காட்டியிருக்கிறோம். மிக மிக மகிழ்ச்சியாக இன்றைக்கு ஒரு ஒரு இந்த ஒரு நல்ல கேஷுவலாக நீங்கள் பல வாழ்க்கையில் அந்த வாழ்க்கை இதுகளை அற்புதமாக வெளிப்படுத்தி அந்த சொன்ன இது எல்லாருக்கும் இது மனதை தொடும் என்று நினைக்கிறேன். இந்த இன்டர்வியூ, இந்த உங்களுடைய கதை ஆடல் எல்லாம் யதார்த்தமாக வாழ்க்கையில் நடைபெறுகின்ற அந்த கலை இதுகளை எல்லாத்தையும் அற்புதமாக வெளிப்படுத்தினீர்கள். உங்களுக்கு மிகுந்த நன்றி. வேறு ஒரு தடவத்தில் திரு நடாமோகன் அவர்கள் கூறியது போன்று நீங்கள் உங்களுடையதும் நான் இப்பொழுது டாக்டர் ஜெயந்தி ஜோராஜாவும் அவரும் மேடைகளில் ஆடுகின்ற அது பண்பை நான் நேரடியாக பார்த்திருக்கின்றேன். நீங்கள் கூறிய சித்ரா முரளிதரன் அவர்களே நாங்கள் முதல் நேர்காணல் செய்திருக்கின்றேன். முரளிதரன் அவர்களோடும் இங்கே அவ நாட்டியம் ஆடிய போது நான் அதில் அறிவிப்பாளராக செயற்பட்டிருந்தேன். அந்த அனுபவங்கள் எல்லாம் எனக்கும் அவரால் கிடைத்ததையும் இந்த வேளையில நான் மிகுந்த நன்றியோடு அவருக்கும் சொல்லுகிறேன். உங்களை போலதான் அவர் மற்றவர்களை முன்னேறதுல எல்லா கலைஞர்களும் செய்ய மாட்டார்கள். அந்த விதத்துல உண்மையாகத்தான் நான் சொல்லுகிறேன், இதயம் திறந்து சொல்லுகிறேன். எல்லோரையும் விடிவாக முன்னேற்றுகின்ற ஒரு பண்புள்ளவர். அவருக்கும் நன்றி கூறி உங்களுக்கும் மிகுந்த நன்றியை தெரிவித்து மீண்டும் சந்திப்போம். மற்றது திரு நடாமோகனும் மிக உற்சாகமாக உங்களை தட்டி கொடுத்தார். அதற்கும் நன்றியை தெரிவித்து இதில் கேட்டுக்கொண்டிருக்கின்ற உறவுகள் நிச்சயமாக கேட்டுக்கொண்டிருப்பார்கள். அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்து மீண்டும் 710வது மகரந்த சிதறல் நிகழ்ச்சியோடு அடுத்த வாரம் சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம். எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும். வாழ்க வையகம், வாழ்க கலை. நன்றி, அனைவருக்கும் நன்றி. நன்றி, நமஸ்காரம். ஸ்ரீ குருபியோ நன்றி. மிக்க மகிழ்ச்சி. தொடர்வோம். வாழ்த்துக்கள் எல்லோருக்கும். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.